பிரதான வீதியை மறைத்து வடித்த போராட்டம். திருக்கடலூர் பிரதேச கடல் தொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டம் இன்று திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியை மறைத்து இடம்பெற்றுள்ளது. கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் வாழைச்சேனை கடற்பரப்பில் தங்களது கடற்தொழிலாளர்களையும் படகையும் சேதத்துக்கு உள்ளாக்கி தாக்கியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். சர்ச்சைக்குரிய காணி அபகரிப்பு வர்த்தமானி. காணி அபகரிப்பு குறித்து அரசு வெளியிட்ட வர்த்தமானியை நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெகு விரைவில் வெளியிடப்படாவிடின் சட்ட மறுப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். சுமந்திரன் தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலே இந்த விடயத்தினை கூறியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம். யாழ் செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தவும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இதனை கூறினார். நிதி மோசடி தொடர்பான 2 முறைப்பாடுகள் தொடர்பாக கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு 54 வயது சீன பெண்ணை கைது செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா விசா வழங்குவதாக கூறி அந்த பெண் 1.5 மில்லியனையும் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக கூறி 1.916 பில்லியனையும் மோசடி செய்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கம்மன்பிலவின் வெளிநாட்டு பயண தடை. முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பிலவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு உயர் நீதிமன்ற குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய தொழிலதிபர் பிரையன் ஷாடிக்கிற்கு சொந்தமான 20 மில்லியன் மதிப்புள்ள உள்ளூர் நிறுவனத்தில் பங்குகளை மோசடி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில விடுவிக்கப்பட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் எக்ஸ்பிரஸ் தொடருந்து என்று பெயர் வைக்கப்படுமா? பருத்தித்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலைக்கு எக்ஸ்பிரஸ் தொடருந்து சேவை ஆரம்பிக்கப்படும் என ரணில் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு முள்ளிவாய்க்கால் எக்ஸ்பிரஸ் தொடருந்து என பெயர் வைக்கப்படுமா என தான் சம்பந்தனிடம் கேள்வி எழுப்பியதாக தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MGK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் தலைவர்கள் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த போது மஹிந்த சொல்லித்தான் நான் பொது தேர்தலில் போட்டியிட்டதாக பொய்யுரைக்கப்பட்டதுடன் மஹிந்த ராஜபக்சவிடம் காசு வாங்கிவிட்டு தான் அவரை சந்திக்க சென்றதாக அடிக்கடி சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.